அருமை நண்பர்களே, சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டிலே 10 ரூபாய்க்கு அமர்வு நிறைவடைந்தது. மேடையில் இருக்கக்கூடிய தோழமைகள் மேடையை விட்டு கீழே இறங்கி மற்றவர்களுக்கு சமூக ஆர்வலர்களுக்கு மேடை ஏறுவதற்கான வாய்ப்பினை வழங்குங்கள். ராஜ் டிவி அகடவிடம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கூடிய யு வசந்த், மரியாதைக்குரிய நம்முடைய தோழர் பொதுச் செயலாளர் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் அவர்கள் வாழ்த்தி பேசுகின்றார். அப்படியே மேடையில் கூடிய 10 ரூபாய்க்கு சார்ந்தவர்கள் அனைவருமே இறங்கினார். ராஜ் டிவி வசந்தை தவிர அனைவரும், நல்வணி சாஜ், பாஸ்கர், சதீஷ் உட்பட அனைவரும். மணிக்கம் பாஸ்கர் நிகழ்ச்சி தொடர்கிறார். இல்ல எம்எல் ரவி அடுத்த அமர்வுக்கு தலைமை தாங்குகின்றார். அருமை நண்பர்களே, சமூக ஆர்வலர் இணைக்கின்ற பொழுது யார் சமூக ஆர்வலர் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. சமூக ஆர்வலர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தனி மனிதனாக எந்த ஒரு அமைப்பும் சாராமல் பொது விஷயங்களை யார் தவறு செய்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய மனிதன் சமூக ஆர்வலர். சரிங்களா? மகிழ்ச்சி. இப்ப நம்முடைய பாஸ்கர் வழக்கறிஞர் சதீஷ் போன்றவர்கள் ஒரு இயக்கத்தில் இருக்காங்க. இவங்களும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சமூக ஆர்வலர் இல்லையா? சமூக ஆர்வலர் தானே. அமைப்பிலே இயக்கத்தில் இருந்தாலும் சமூக சேவை செய்யக்கூடிய அனைவரும் சமூக ஆர்வலர்கள். நம்முடைய வழக்கறிஞர் பாஸ்கர் மணிகண்டன் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார். ரோட்ல ஒரு கல்லு கிடக்குது, தார் ரோட்ல மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையில ஒரு கல்லு கிடக்குது. அந்த கள்ளத்துக்கு ஓரமா போறாரு. அவர் சமூக ஆர்வலர் இல்லையா? அவரும் சமூக ஆர்வலர். ரோட்ல ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, 2 வீலர் போயிட்டு இருக்கு, ஸ்டாண்டு போடாம ஸ்டாண்ட் எடுத்து விட்டு போயிட்டு இருக்காரு பாதுகாப்பட்ட முறையில. ஒரு மனிதன் பாக்குறான், ஆனா ஸ்டாண்ட் எடுத்துன்னு அப்படின்னு சொல்றான். அவர் சமூக ஆர்வலர் தானே. யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் அவன் குடும்பத்தோட போயிட்டு இருக்கான், பைக்ல கேட்க அவன் பாதிக்கப்பட்டுவான். அவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. ரோட்ல ஒரு தெருநாய் அடிப்படை கிடைக்குது, பாதுகாக்கிறார். அவரும் சமூக ஆர்வலர் தானே. இவர்கள் ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறார்கள். அந்த அரசியல் கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சியில இருக்கு. அப்படி சின்ன சின்ன அரசியல் கட்சியிலாக நாம் பார்த்தாலும் கூட சிறப்புமிக்க அரசியல் கட்சியிலாக சமூக ஆர்வலர் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அடுத்த அமர்வை மேடையில நடத்த இருக்கின்றார்கள். இந்த அமர்விற்கு மரியாதைக்குரிய எம்எல் ரவி அவர்கள், தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சிறந்த சமூக ஆர்வலர், சமூக ஆர்வலர் உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எம்எல் ரவி எல்லாமே மாடி விட்டாருங்க. ஜெயமூர்த்தின, காந்திவாதி ரமேஷ், நீங்க இருக்கீங்க எல்லாம், மற்றவங்க எல்லாமே ஐயா ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்படியே அன்பு மகேஷ் மேடைக்கு வாங்க. அசோகனர், திராவிட விடுதலை கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ் மேடைக்கு வாங்க. ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் அசோகனன் மேடைக்கு வாங்க. பல்வேறு அரசியல் கட்சி இலட்சிய ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியின் தலைவர் இருக்கீங்க. தலைவர்கள் அப்படி மேடைக்கு வந்துருங்க. சென்னை அகிம்சா மக்கள் சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் காந்திவாதி ரமேஷ் மேடைக்கு வந்துருங்க. அருமை நண்பர்களே, ராஜ் டிவியினுடைய அகடவிடம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தொகுப்பாளர் யு வசந்த், பொதுச் செயலாளர் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சமூக ஆர்வலர்கள் மாநாட்டை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற முப்புறம் கடலும் முத்தமிடும் முத்தமிழ் நாட்டில் வண்ணத்தமிழ் வளர்ந்திட்ட நாமக்கல் மண்ணில் 1000 ஆண்டு காலம் என் அன்னை தமிழ் மகன் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த தமிழ் மகன் மன்னாதி மன்னன் எங்கள் மாசற்ற அண்ணன் என் உடன்பிரவா சகோதரன் நல்வினை விஸ்வராஜ் அவர்களே, இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தர்மேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த மாநாட்டிற்காக வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை சமூக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தினை செலுத்துகிறேன். நான் பேசுவதற்கு முன்பாக அருமை சகோதரர் வழக்கறிஞர் நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் சொன்னார், ராஜ் தொலைக்காட்சிக்கு வந்திருக்கிற ஒரு அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் தாண்டி 20 ஆண்டு காலமாக
20 ஆண்டு காலமாக அருமை சகோதரன் நல்மணி விஸ்வராஜ் அவர்களுடைய சீடராக இருக்கிறேன் என்பதால் எனக்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டேன். ஏன் என்று சொன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கெல்லாம் மக்கள் சட்டத்தை தெரியாமல் அவரது நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி மாலை நேரத்திலே அவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு தலையான பணியை செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் நல்மணி விஸ்வராஜ் அவர்களை எந்த வார்த்தைகளால் புகழ்கிறது. நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாபெரும் கைத்தட்டலை எழுப்ப வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல என் அன்பான உறவுகளே, உலகமெங்கும் வேறுபடுத்தி வாழுகின்ற சமூக ஆர்வலர்களே, நம்முடைய தேசம் எப்பேற்பட்ட தேசம், நம்முடைய தேசம் எப்பேற்பட்ட தேசம். 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பு. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே 12 மணி நேர இரவும் 12 மணி நேர பகலும் இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். உலகிற்கு அகிம்சையை போதித்த காந்தியின் தேசம், புத்தனின் பூமி. 21ஆம் நூற்றாண்டில் உலகத்திலேயே ஆக சிறந்த அறிவாளர் சிந்தனையாளர் என்று பெற்றெடுத்த அண்ணல் அம்பேத்கர் பிறந்த பூமி. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த பூமி. மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரெடுத்து உலகத்திற்கே சோறு போட்ட தேசம் நம்முடைய தேசம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆக்கிரமிப்பு, அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம், லாபணியம், உலகமகா ஊழல், பெண்ணிய அடிமை மற்றும் போதை என்று ஒரு பிழையான தேசமாக நம் தேசம் மாறி இருக்கிறது. உண்மைதானே? நான் இதை பொய் சொல்லல, உண்மைதானே? நம் கண் முன்னே கொலை நடைபெறுகிறது, நம் கண் முன்னே லஞ்சம் நடைபெறுகிறது, நம் கண் முன்னே ஆக்கிரமிப்பு நடைபெறுகிறது, நம் கண் முன்னே அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுகிறது. எல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறுகிறது. நாம் அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? நம்ம எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதி சொல்வார், கொடுவாளியினை எடுத்தா கொடையோர் செயல் அறவே. இனி 10 ரூபாய் இயக்கம் எடுக்கும், 10 ரூபாய் இயக்கம் எடுக்கும். சிறை அண்ணன் அந்த தர்மேந்திர சொன்னாரு, நிறைய இடத்துல கைது பண்ணிட்டாங்க, சிறைக்கு போயிட்டாங்க அப்படின்னு. சிறை என்றால் அதை நிறை என்போம், தடை என்றால் அதை புடை என்போம். அதுதான் சமூக ஆர்வலர்களுடைய பணி. இனி எந்த ஒரு ஆட்சியாளராக இருக்கட்டும், எந்த ஒரு அரசு துறை அலுவலர்களாக இருக்கட்டும், எவன் ஒருவரும் சமூக ஆர்வலர்கள் மீது கை வைக்க நினைத்தால் கூட அவனை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவன் முகத்திரையை கிழிப்பது நம்முடைய தலையாய பணி என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பான உறவுகளே, உலகமைக்கும் வேறுபடுத்தி வாழுகின்ற சமூக ஆர்வலர்களே, இந்த சமூக ஆர்வலர்களை பாதுகாப்பதற்கு அந்த பூனைக்கு மடிக்கட்டுவது யார் என்ற ஒரு கேள்வி இருந்த காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். இந்த மண்ணிற்காகவும் இந்த மண்ணின் மக்களுக்காகவும் நான் இந்த தேசத்தில் இருக்கிற அனைத்து சமூகங்களை பாதுகாப்பார் அரணாக இருப்பேன் என்று நாம் முன்னே தெளாக திறந்திருக்கின்ற அருமை சகோதரர் நல்மணி விஸ்வராஜ் அவர்களை நாம் அனைவரும் கரம் மேல் கரம் கொடுத்து அவருக்கு துணையாக நின்றால் இந்த மண்ணில் எவனும் லஞ்சம், லாபண்யம், உலகமகா ஊழல், பெண்ணிய அடிமை, மது போதை என்று எந்த தவறும் நடக்காது. நாம் அனைவருக்கு நிற்போமா? நிற்க வேண்டும். நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று நிற்கின்றோம். இந்த தேசம் ஒரு கேடுகட்டு பிழையான தேசமாக நம் மாறி நிற்கிறது. உண்மைதான், நான் அவனை பொய் சொல்லல, அப்படியே நடக்குது. இதை தட்டி கேட்பதற்கு ஒரு துணிவான ஆள் வேண்டும். ஆண்டவனால வந்து இறக்கி வைக்க மாட்டான், நம்மளுக்கு ஒருத்தர் வரணும். அந்த வருகை கொண்டிருக்கின்ற சகோதரர் தான் நம் முன்னே நின்று கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் நல்மணி விஸ்வராஜ் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டேன். நான் கடந்த வாரம் வந்து கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்காக பேசுறது எனக்கு கூப்பிட்டாங்க. போய் பேசிட்டு மேலே விட்டு இடையில வரும்போது நிறைய பேர் கூப்பிட்டு எனக்கு கேட்டாங்க, ஏன் இவ்வளவு உணர்ச்சி பேசுறீங்க அப்படின்னு. அன்பான உறவுகளை, உணர்ச்சி இருப்பதாலே வசப்பட்டு பேசுகிறேன். கன்னியாகுமரியில்
கூடங்குளம் அணு நிலையம் அமைக்க கூடாது, போராட்டம், கைது, சிறை. முல்லை பெரியாறு அணை உயர்த்த வேண்டும், போராட்டம், கைது, சிறை. தஞ்சை விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வு சிதைக்க போராட்டம், கைது, சிறை. காவேரியில் தண்ணீர் பெற வேண்டும், கொடுக்காத மறுக்கின்ற கர்நாடக அரசை கண்டித்து கைது, சிறை. ஆந்திராவில் பாலாற்றில் குறுக்கே அணை கட்டுகின்ற ஆந்திர அரசை கண்டித்து போராட்டம், கைது, சிறை. எனக்குள் அறிவாக, ஆற்றலாக, உயிராக, உணர்வாக இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரன் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மேதகவே பிரபாகரனுக்கு ஆதரவாக மேடையில் பேசினேன், கைது, சிறை. ஆந்திர அரசு 20 தமிழர்களை, அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொன்றார்கள். அன்றைய முதலமைச்சராக இருந்த, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் குடும்பாவியை எரித்து கைது, சிறை. விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வு சிறக்க வேண்டும், அதற்காக டெல்லி சென்று 1 மாத காலம் அரை நிர்வாணத்தோடு போராடினேன், கைது, சிறை. அந்த டெல்லி பாராளுமன்ற ஸ்டேஷன்ல 24 மணி நேரம் தண்ணி கூட கொடுக்காம நிற்க வைத்த பெருமை இந்த இன்னைக்கு மத்தியில ஆண்டு கொண்டிருக்க ஆட்சியாளர்களை சார். கிட்டத்தட்ட 18 வழக்குகளை வாங்கி வழக்கு இல்லை என்றால் விடியாது கிடக்கு என்பது போல உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனை தடை வந்தாலும் சரி, எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்தாலும் சரி, நாம் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் நம்மளை அடக்கியும் ஒடுக்கியும் வைப்பதற்கு நாங்கள் குறைகள் அல்ல, இந்த தேசத்தை காக்க வந்த புரட்சியாளர்கள். ஏனைய அந்த புரட்சி இந்த மண்ணிலே வெடிக்கும், அதற்கு முத்தாய்ப்பாக நம்முடைய அண்ணன் தன்மனை விஸ்வராஜ் அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். ஏன் அவர் இந்த மண்ணை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? ஏன் இந்த மண்ணை தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? அன்பான உறவுகளே, நான் சொல்வது உண்மை. நான் டெல்லி பாராளுமன்றத்தில் சென்று பார்த்து வந்தவர். டெல்லி பாராளுமன்றத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு 1767ஆம் வருடம் ஒட்டுமொத்த இந்தியாவின் விடுதலைக்கு இங்கு இருந்துதான், இந்த வேலூர் மண்ணில் இருந்தால் முதல் போராட்டம் நடைபெற்றது. ஒட்டுமொத்த இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய மண் இந்த வேலூர் மண். அந்த வேலூர் மண்ணின் நானும் சொந்தக்காரன் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு வெள்ளையனை வெளியேற வேண்டும் என்று போராடியவர்கள் இன்று கொள்ளையனை வெளியேறு என்று நம்முடைய அருமை சகோதரன் தன்மனை விஸ்வராஜ் அவர்களின் தலைமையிலே அனைவரும் அணிதிரள்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை ஒடுக்குமுறைகள், எத்தனை கொலை நடக்கிறது, எத்தனை கொள்ளை நடக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே மதுபானத்தை மூடுவோம், 2 பக்கம் அப்படியே கருப்பு கூடிய நின்று பிடிச்ச ஆட்சியாளர் தான் இன்னைக்கு நாக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஆட்சியாளர் இருக்காங்க, மத்திய மாநில ஆட்சியாளர் எந்த மயிலாக இருக்காங்க. முடிஞ்ச வழக்கு போடு, வழக்கு தானே போடுதா, கைது பரவாயில்ல, சிறை சந்திக்க தயார். என்னுடைய பாட்டன் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக 18 ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்க. பாபு சிதம்பரம் பிள்ளை, அவரோட என்ன பண்ணுவீங்க? இந்த மண்ணிற்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக, இந்த மண்ணை காப்பதற்காக எந்த நாட்டு உதவியும் இல்லாமல் தன் சொந்த நாட்டு மக்களை ஒன்று திரட்டி போர் பயிற்சி கொடுத்து வில்லும் வாழும் ஏந்தி போர்க்களத்திற்கு சென்று மக்களை திரட்டி போராடி பாட்டன் தீர சின்னமலை பிறந்த மண் இந்த மண். அந்த கொங்கு மண்டலத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை காக்குகின்ற அரணாக நின்று அன்றைக்கு போராடினார். அது போன்ற எண்ணற்ற போராளிகள் இந்த தமிழ் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். யாரெல்லாம் ஊழல் செய்கிறார்களோ அவர்களுடைய முகத்திரை கெடுக்க வேண்டும் என்று யார் போராடுகிறார்களோ அவர்களை எல்லாம் அடக்குவதும் ஒடுக்குவதும் பொய் வழக்கு போடுவதும் குண்டார்களை வைத்து அடிப்பதும் இனி அதெல்லாம் நடக்காது ராஜா. எந்த ஆட்சியாளராக இருக்கு அதெல்லாம் நடக்காது. சமூக சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக சிதறிக்கின்ற நம் அனைவரையும் ஒன்று திரட்டி பெருநெருப்பாக மாற்றி இந்த பூமி பந்தில நிறுத்தி இனி எவன் ஒருவன் மக்களுக்கு எதிராக சிந்திக்கிறானோ அவனை முகத்திரையை கிழிப்ப
நாங்கள் வந்து நின்று விட்டோம் என்று நம் முன்னே தலைமையேற்று நின்றிருக்கின்ற அருமை அண்ணன் விசராய் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி என இன்னும் மேடையில் விட்டிருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் பேச வேண்டும். என் முன்னே திரளாக நின்றுகின்ற அத்துணை சமூக ஆர்வலர்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நன்றி ஐயா, மிக சிறந்த சிறப்புரையாற்றினீர்கள். அடுத்தபடியாக நமது சமூக பாதுகாப்பு மாநாட்டிற்கு அடுத்த செஷன், அதாவது சமூக ஆர்வலர் கட்சி சார்ந்த கட்சியிலிருந்து நம்ம சமூக ஆர்வலர் இருக்காங்க இல்லையா, எல்லா கட்சி தலைவர்லேருந்து ஒவ்வொரு கட்சியிலிருந்து சமூக ஆர்வலர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில கட்சி தலைவர்கள் நம்ம கிட்ட சமூக ஆர்வலர் நம்மளால் கண்டறியப்பட்டிருக்காங்க. அதில் வந்து எம்எல் ரவி அவர்கள் தலைமை தாங்குமாறு அழைக்கிறேன். வேற யாச்சும் மேடைக்கு அழைக்காம தான் வந்திருக்காங்க. ஓட்டு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய கட்சிகள் அவங்க பிளாக் லிஸ்ட், அவங்கள அந்த கட்சியிலேயே இருந்தாலும் அவங்க சமூக லிஸ்ட் நம்ம வச்சுக்க மாட்டோம், அவங்களை சமூக பட்டியலில் வச்சுக்க மாட்டோம். அங்கேயே ஒரு சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க, போராடுவாங்க, பாதிக்கப்பட்டுவாங்க, அவர்களுக்கு நம்ம போய் நிற்போம். ஒரு அரசியல் கட்சியில் இருப்பார், ஆனால் சமூக அளவில் செயல்படுவார், பாதிக்கப்பட்டிருப்பார், அவர்களுக்கு மேடையில் அனுமதி இல்லை. சின்ன கட்சி, எந்த கட்சி தலைவரான எடுத்துக்க முடியல, அவனை கொலைகார பயிலுங்க, எனக்கு நான் தான் தலைவன், என் ஊருக்கு நான் தான் தலைவன் அப்படின்ட்டு உன்னால் முடியும் தம்பி MS உதயமூர்த்தி ஐயா மாதிரி நிறைய ஆளுமைகள் அவருடைய பிள்ளைகளை உருவாக்கியிருக்காங்க. அவர் நிறைய அரசு கட்சியில் வச்சிருக்காங்க. அவர்கள் சாதிக்கக்கூடிய கட்சிகள், லஞ்சம் கொடுக்காமல் இந்த தேர்தல் முறையை சந்திக்க முடியும் என்கின்ற மூட நம்பிக்கை கொண்ட நல்ல மனிதர்கள். அவரை இந்த அமர்வுக்கு நம்ம மேடையிட்டிருக்கோம். யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பட்டியல், நிறைய பெரிய பட்டியலாக இருக்கு, நானும் பட்டியலை பிரிச்சுட்டே இருக்கிறேன். நானும் பட்டியல் ரொம்ப நேரமா தடுமாறி பிரிச்சுக்கிறேன், ஓடிட்டே வந்துட்டு இருக்கோம், பார்த்துருப்பீங்க. தயவு செய்து கூச்சப்படாம மேடைக்கு வாங்க. இது உங்கள் மேடை. இந்த மேடை, இந்த மாநாடு நமது மாநாடு, உங்கள் மாநாடு. ஐயா எம்எல் ரவி அவர்கள் தலைமையாற்றுவார். சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு ஒரு மக்களுக்கான பாதுகாப்பாக இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டை ஏற்பாடு செய்து 10 ரூபாய் இயக்கத்தினுடைய நிறுவனரும் ஒருங்கிணைப்பாளருமான நண்பரும் வழக்கறிஞருமான திரு நல்வினை விஸ்வராஜ் அவர்களே மற்றும் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் தலைவர்களே மற்றும் எதிரிலே இருக்கும் தலைவர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்ம இங்க சடனா இங்க வந்துதான் இந்த ஒரு சப்ஜெக்ட் டாபிக் என்று சொல்றாரு. எனக்கு இதற்கு தலைமை ஏற்று சொன்னார். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்றுதான் ஒரு சின்ன பொறி என்னவா இருக்கும். இங்க சமூக ஆர்வலருடைய பாதுகாப்பு மாநாடு நடக்கிறது. இந்த சமூக ஆர்வலர்களை இன்றைக்கு சமூகத்தின் விரோதிகள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் நோக்கத்துடன் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே அரசியல் சார்ந்த சமூக ஆர்வலர்களை ஏன் இங்கே இணைக்க முயற்சிக்கிறார் என்ற ஒரு சின்ன பொறி. அதாவது நம்ம அரசியல் வேண்டாம், அரசியல் ஒரு சாக்கடை அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் வேணும்னு சொல்றவங்க கொள்ளையடிக்கிறவங்க தான் இருக்கான். அப்ப இங்க சமூக ஆர்வலர்கள் யாரு? அந்த நல்லவர்கள் தான். ஆனா அரசியல் வேண்டாம்னு மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அரசியலுக்குள்ள போன அயோக்கியா இருக்கிறான், கேடு கட்டவன் இருக்கான், கொலைகாரன் இருக்கான், கொள்ளையடிக்கிறவன் இருக்கிறான். அங்க நமக்கு என்னடா பண்ணி, நமக்கு வேண்டாம், இவங்களை எல்லாம் எதிர்க்கணும், இவங்க கொள்ளையடிக்கிறதை நிறுத்தணும்னு நம்ம சமூக ஆர்வலர்கள் இல்ல. இதுதான் தவறு. ஏன்னா அரசியல் இல்லாம நம்ம வாழ்க்கையே கிடையாது. காலையில பல் விளக்க பிரஷ் எடுத்தீங்கன்னா தூங்கி எழுச்ச உடனே அதுல இருந்து இரவு படுக்கும் வரை உங்களுக்கு அரசியல் தான். அந்த அரசியல் தான் நம்முடைய செயல்பாட்டுகளை தான் தீர்மானிக்கிறது. அதாவது எப்படி இறைவன் படைத்த உடம்புல 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களுக்கும் ஒவ்வொரு பணி இறைவனிட்ட பணியாக சட்டமாக இருக்கிறது. வாய் வழியே தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், வேறு வழியாக நீங்கள் சாப்பிட முடியாது. அவ்வாறு சாப்பிட முற்பட்டால் இப்போ நம்ம மருத்துவத்துறையில விஞ்ஞானத்துல அமெண்ட்மெண்ட் என்று கழுத்துல ஓட்டை போட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் எப்படி உயிர் காக்கப்படுகிறதா என்றால் உயிர் காக்கப்படவில்லை. உயிர் காக்கப்பட்டதாகவும் இதுவரைக்கும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இல்லை. அதே போலதான் இந்த சட்டங்களை இயற்றக்கூடியது நம்ம அரசியல்.
சட்டங்களை இயற்ற வேண்டியது அரசியல், அந்த சட்டங்களை பாதுகாக்க வேண்டியது அரசியல். அதனால அரசியல் அவசியமானது. அதனாலதான் இங்க இந்த அரசியல் தலைவர்களுக்கான ஒரு சிறிய நேரத்தையும் ஒதுக்கி அதுக்கும் ஒரு கருத்தாய் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அரசியல் புறையோடி போய் கிடைக்கிறது. அரசியல் யாருக்கிட்ட இருக்கு? வெறும் கொள்ளைக்காரர்கள் கிட்ட இருக்கு. சட்டத்தை தன் கையில எடுத்துக்கொண்டு அதிகார வர்க்கத்திற்கிடம் அரசியல் இருக்கிறது. அதான் சமீபத்தில் பாத்தீங்க, 2 துறை ஒழுங்கா இருந்தாக்கா மக்கள் நல்லா இருக்கலாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒன்னு காவல்துறை, இன்னொன்னு நீதித்துறை. இது 2ம் ஒழுங்கா வேலை செய்யணும். இன்னைக்கு வேலை செய்தான்னு பார்த்தாக்கா இல்ல, கேப்பாரித்தனம் மொள்ள மாறித்தனம் ஆயிடுச்சு. காவல்துறை காவலாளி துறை ஆயிடுச்சு. அமைச்சர் வந்தாருனாக்கா அவருக்கு கதவு திறந்து விடுறது, கதவு மூடுறது, இது காவல்துறை காவலாளி துறை. இன்னைக்கு நீதித்துறை நம்ம பெரிதா நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்கொன்னு இங்கொன்னுமா தான் நடந்துகிட்டு இருக்கு. நீதி எல்லாம் அங்கேயும் குறையோடி போயிருக்கிறது. மக்களுக்கான நீதிகள் கிடைக்கிறதா என்றால் போராட்டமே சொல்லலாம். அங்கே வழக்கறிஞர்கள் பாவம் அவர்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்கும் போது உங்களுடைய பணம் விரயம் செய்யப்படுகிறது. உங்களால் உங்களுக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை. அதனால கொள்ளைகளும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. சட்டங்கள் அதற்கு கடுமையாக வேண்டும். சும்மா பேப்பர்ல ஒரு சட்ட புத்தகத்துல மட்டும் எழுதிட்டால, அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் சட்டங்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு சமூக ஆர்வலர் பாதுகாப்பு எவனை எந்த கட்சியின சொல்றானா, சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்றாங்க. இன்னைக்கு புறையோடி போன கட்சிகள் சொல்றாங்களா? கிடையாது. பெரும் முதலாளிகளுக்கான கட்சிகளாக இன்னைக்கு அமைந்துவிட்டது. பல கோடி ரூபாய். அதுக்குனால்தான் அதெல்லாம் மாடரேட்டர், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர். அவன் யாருக்கு? அவன் பீகார்ல இருக்கிறவன். அவனுக்கு தமிழ்நாட்டை பத்தி என்னங்க தெரியும்? தமிழ்நாட்டில் எந்த மண்ணு எங்க என்ன விளைச்சல் வரும் தெரியுமா அவனுக்கு? நாம அந்த மண்ணுல அந்த விளைச்சல்ல நாம பிறந்தவங்க. நம்மளை பத்தி அவங்களுக்கு என்னங்க தெரியும் பீகார்ல இருக்கவனுக்கு? ஆனா இங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலைக்கு ஆட்களை வைத்து அதற்குண்டான சோசியல் மீடியா இப்படி என்று பொய்யான விளம்பரங்களையும், இவனை பத்தி அவன் சொல்றது, அவனை பத்தி இவன் சொல்றது, இவ்வளவுதான் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கான அரசியல் நடக்கிறதா என்றால் மக்களுக்கான அரசியலே கிடையாது. மக்களுக்கு எப்படி கொண்டு வரணும், மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகளுக்கு விலை ஆதாரம் கொடுக்கப்படுகிறதா, அவர்கள் அந்த விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைக்கப்படுகிறதா, ஒரு பொருளை தயார் பண்றதுக்கு 10 ரூபாய் அந்த பொருளுடைய தயார் பண்ற காஸ்ட் என்றால் அதை 15 ரூபாய் விற்கலாம் என்று எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய நிர்ணயம் செய்யும் போது விவசாய பொருட்களுக்கு செய்யப்படுகிறதா? அவ்வாறு செய்யப்படவில்லை. எவ்வாறு செய்யலாம், அதற்கான வழி திட்டங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிறார்களா என்றால் சமீபத்தில் யஷ்வந்த் வர்மா ஒரு நீதிபதியினுடைய வீட்டிலே பணம் எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு கோடி ரூபாய். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு சம்பந்தம் இல்லை, எவன் வச்சான். சரி, இதற்காக நம்மள போன்ற ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் நெடும்பரா என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். எஃப்ஐஆர் போட்டு இதை ஆய்வு செய்ய வேண்டும். எஃப்ஐஆர் என்பது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், வேற ஒண்ணுமே இல்லை. அதை எஃப்ஐஆர் மூடி தூக்கி போடலாம், எம்பஸ் பண்ணி தூக்கி விசில் அடிக்கலாம், நோ மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாம் பண்ணலாம். ஆனா அவர்கள் எஃப்ஐஆர் போடக்கூட இப்பொழுது அதற்கு உத்தரவிட முடியாது. நீதிபதிகளே அதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த நீதிபதிகள் விசாரணையில் இருக்கிறார்கள். எப்படி சம நீதிபதிகள், இவரோடு பணியாற்றிய நீதிபதிகள் எப்படி அதற்கான தீர்வை கொடுக்க முடியும்? அவர்கள் என்ன விசாரணை செய்ய முடியும்? யாரையெல்லாம் போய் விசாரிக்க முடியும்? சட்டத்தில் அதற்கெல்லாம் வழிவகை உண்டா? சட்டம் இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, ஏழை தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய நீதிமன்றங்களை காப்பாற்றிக்கணும். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கான பிரச்சனைகளோடு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இதே ஒரு அரசு துறையில நடந்திருந்தாக்கா அரசு அதிகாரி மீது உடனே ஒரு குழு, தனிப்பட்ட குழு, இப்ப காவல்துறையில உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னாக்கா அந்த அண்ணா நகர்ல ஒரு பாலியல் வன்கொடுமை சின்ன குழந்தைக்கு, அங்க ஒரு அதிமுகவுடைய உறுப்பினர் அவர் போயிட்டு அந்த எஸ்ஐ கிட்ட, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. பேசி எனக்கு இவ்வளவு ரூபாய் கமிஷன், உனக்கு இவ்வளவு ரூபாய் கமிஷன், அதனால இந்த வழக்கு ரொம்ப நீர்த்து போக செய்யணும், அது மேல எதுவும் பண்ணக்கூடாது. அது சொன்னவனே அந்த அம்மா யார் புகார் கொடுக்க வந்தாங்களே அவங்களே அடிச்சு புரட்டி ஒதுக்குறாங்க. ஆனா மறுநாள் காலையில் அவங்க குழந்தைய மருத்துவமனையில சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த மருத்துவமனையில சேர்க்கும் போதுதான் அந்த மருத்துவமனை சொல்லுகிறது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது சிறு குழந்தைக்கு சொல்லும் போதுதான், ஏன்னா மருத்துவமனை புகார் கொண்டு வரணும் காவல்துறைக்கு போதுதான் அந்த காவல்துறை பதிவு செய்ய முற்படுகிறது.
என்னை போன்ற ஒரு நண்பர் சூரிய பிரகாசம் என்கின்ற வழக்கறிஞர் இதற்காக ஒரு நீதிமன்றத்தில் முறையிடும் போது இதற்கு சிபிஐ என்கொயரி போடுங்கள் என்கிறார். ஆனா நம்ம அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த சிபிஐ போட்டதுடன் இல்லது என்னமோ அது யாரு விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கணும். நேர்மையான உண்மையான மக்களுக்கான அரசா இருந்தா. ஆனா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செய்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் வச்சு இதை வழக்கு தொடுக்கிறாங்க, மேல்முறையீடு செய்யறாங்க. நீதிபதிகள் பார்த்துவிட்டு ஐயோ இது அநியாயம், இப்படி நடக்கக்கூடாது என்று எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு 3 அதாவது தமிழ்நாட்டை சாராத ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அப்போ எந்த மாதிரி அரசு நடக்கிறது? அரசு மக்களுக்கான அரசா நடக்கிறது? இல்லவே இல்லை. இந்த மாவட்டத்தை சார்ந்த இந்த மண்டை சார்ந்த இந்த எம்எல்ஏ அதாவது நமது மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு சட்டமன்றத்திலையும், ஐயா கனிம வல்லன்றாங்க. எப்ப பாரு இந்த சமூக ஆர்வலர்கள் இதே தொலையா போச்சுப்பா. கனிம வல்ல கொள்ளை என்னப்பா கனிம வல்ல கொள்ளை அப்படின்னு கேட்கிற. வேற என்ன பண்றீங்க நீங்க? மணல அள்ளி கொட்டுறது கனிம வல்ல கொள்ளை இல்லையா? அல்லது இந்த கிரானைட்ஸ் சொல்லக்கூடிய கிரானைட் கல்லுக்களை எல்லாம் கனிம வல்ல கொள்ளையாக அடித்து கொண்டிருக்கிறதா கனிம வல்ல கொள்ளை இல்லையா? இதற்கெல்லாம் வேற என்ன பேர்ல சொல்லணும்? நேற்று ஒரு அதாவது உள்ளாட்சி துறையில 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடும்போது ஐயா ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அம்மையார் சொல்றாங்க. இன்னொரு அம்மையார் சொல்றாங்க ஐயா அப்படிலாம் பேசக்கூடாது, ஊழல் கிடையாதுங்கிறது, இது நிதி குறைபாடு அப்படின்னு சொல்லுங்க. எந்த எப்படி கொண்டு வராங்க பாருங்க தத்துவத்துங்களா. அதாவது ஊழல்னா என்னங்க? ஒருத்தர் தனி மனிதன் கிட்ட பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டா பணத்தை திருடி போயிட்டான். ஆனா சமூகத்தினுடைய பணத்தை எவன் ஒருத்த கொள்ளையடிக்கிறானோ அதுக்கு பேர் தாங்க ஊழல். அப்படின்னா அந்த சமூகத்தினுடைய பணம் யாருதுங்க? நம்மதுதாங்க. நம்முடைய பணத்தை எல்லாம் நம்முடைய வளத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறான்னா அதுதான் ஊழல். அவன் தான் கொள்ளைக்காரன். அவனையும் சாதாரண அந்த திருட்டு பசங்களை தான் நம்ம சேர்க்கணும். ஆனா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நாங்கெல்லாம் ஒரு அமைச்சருக்கும் கல்வி நிலையம் இல்லாம இல்ல, காலேஜ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன்னா அங்கதான் மக்கள் என் புள்ள நல்லா படிக்கணும், என் புள்ள நல்ல புள்ளையா இருக்கணும், இந்த சமூகத்துல நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பிள்ளைங்களை எடுத்து போய் ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தை சேர்க்கணும்னு சேர்த்தாக்கா பல லட்சம் இன்னைக்கு எல்கேஜி ஸ்டாண்டர்டுக்குள்ள பல லட்சம் ஃபீஸ் வாங்கக்கூடிய நிலையில தனியார் கல்விகள் வளர்ந்து விட்டது. அரசு கொடுக்க வேண்டிய இலவச கல்வியான அரசு கல்வி நிறுவனங்கள் இல்லவே இல்லை. மொத்தம் புறையோடி போய் அதை பார்த்தோம்னாக்கா நான் ட்ரெயின்ல போயிட்டு வருவேன் சென்னையிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும். அந்த பசங்க அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரே அரட்டை. அவங்க பண்ற சேஷ்டை எப்படி அப்படி இல்லை. அரசு கல்லூரியில சேர்ப்பதற்கே பெற்றோர்கள் பயப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அப்ப அரசின் நிர்வாகம் எப்படி இருக்கு? இதற்காக அரசு மக்களுக்கான அரசா இருக்கணும். அந்த அரசை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மிடத்துல இருக்கிறது. நாம தான் அரசை தேர்ந்தெடுக்கிறோம். அதை தேர்ந்தெடுப்பதற்கு நாம என்ன செய்யறோம்? அவன் கொடுக்கிற இலவசங்களுக்கு மயங்குறோம். இலவசமே தேவையில்லைங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய சராசரியான சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வசதிகளையும் செய்து தரும்போது அதுவே நமக்கு போதுமானது, நம்ம வாழ்க்கைக்கு போதுமானது. நீங்க என்னதான் பென்ஸ் கார்ல போனாலும் உங்களுக்கு எவ்வளவு இருப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ உங்களால் அவ்வளவுதாங்க உட்கார முடியும். நீங்க அகலப்படுத்திக்க முடியாதுங்க உடம்ப. இதுதான் உண்மை, இதுதான் இயற்கை. இதோட நாம புரிதலோட இன்னைக்கு ஓட்டு வாங்குவதற்காக என்னமோ இலவசங்களை சொல்லுவான். அந்த நேரத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பான், ஓட்டுக்கு ஒரு குவார்டர் கொடுப்பான், ஒரு பிரியாணி கொடுப்பான். இதற்கெல்லாம் நாம் அலையக்கூடிய நிலையில நம்மளை எல்லாம் பிச்சைக்காரர்களாக்கி அவர்கள் சுகமாக இனி பல கோடி சொத்துக்களுடன் 20 சந்ததியர்களுக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்து அவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்கு நம்மளை அடிமைகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமை வாழ்க்கையில இருந்து நாம் விடுபட வேண்டும். இன்றைக்கு நீங்க வாங்கக்கூடிய காஃபி டீ கூட டாக்ஸ் போட்டுட்டு இருக்கான். ஆங்கிலேய காலத்துல கூட பயந்துட்டு தான் டாக்ஸ் போட்டான். இவன் பயப்படாம நம்ம மேல வரி போட்டு இன்னைக்கு ஒரு வீட்டு வரி 115% உயர்த்தப்பட்டுள்ளது. கேட்டாக்கா உலக வங்கின்றா கடன் வாங்கணும்ன்றா. நம்ம அந்த கடனை நாம தான் கட்ட போறோம், அவங்க ஒன்றும் கட்ட போறது இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு பணம் வாங்காமல் இலவசங்கள் பெறாமல் நமக்கு நாமே தன்னிறைவு பெறக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் ஆட்சி அரியணையை ஏற்ற வேண்டும் என்கின்ற உயர் வர வேண்டும். இங்கே ஒரு கோரிக்கை நமது 10 ரூபாய் இயக்கத்திற்கும் இங்கே வைக்கின்றன. அவர்கள் தீர்மானமாக இருக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சி
சமூக ஆர்வலர் பாதுகாப்பு சட்டத்தை புரொடெக்ஷன் பில் வரையறை செய்து அதை சட்டமாக வரையறுக்க உறுதியளிக்கிறதோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இங்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த